உங்கள் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் எதிர்பார்க்கிற நல்ல முடிவை ஆண்டவர் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார் வார்த்தை, உங்களுடைய துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன். துக்கம் ஏன் வருகிறது பாருங்கள். ஏசாயாவின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். இயேசு சிலுவை மரத்திலே தொங்கும் பொழுது துக்கம் நிறைந்தவராய் சிலுவையிலே தொங்கினார் என்று வேதத்திலே வாசிக்கலாம். ஏசாயா 53:3 வசனம் வாசிங்க. வாசிங்க. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். ஏன் சிலுவை மரத்துல இயேசு துக்கத்தோட இருந்தார் தெரியுமா? அவருக்கு சிலுவை மரத்தை பிதாவானவர் கொடுத்துட்டாங்க பிரதர், அதனால தான் துக்கத்தோடு இருந்தாரா? இல்லை. இயேசு சிலுவை மரத்திலே துக்கமாக இருந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? அவர் அசட்டை பண்ணப்பட்டார். இயேசு அசட்டை பண்ணப்பட்டார். இயேசுவை மறந்து போனார்கள் கர்த்தருடைய ஜனங்கள். அதனால தான் வேதம் சொல்லுது அவர் துக்கம் அடைந்தார். நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புறக்கணிப்பு நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நம்ம இருதயத்தில் நம்மளே அறியாமல் ஒரு துக்கம் நமக்கு என்ன செய்கிறது? வருகிறது. உங்கள் கணவன் அல்லது உங்கள் மனைவி அல்லது நீங்கள் வேலை செய்கிற இடத்தில் அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்கள் உறவுகள் உங்களை புறக்கணிக்கிறாங்க, உங்களை அவாய்ட் பண்ணுறாங்க. நல்லாவே தெரியுது, உங்களை அவாய்ட் பண்ணுறது நல்லாவே தெரியுது, உங்களை புறக்கணிக்கிறாங்க என்பது நல்லாவே தெரியுது. நம்மளே அறியாமல் ஒரு துக்கம் நமக்கு என்ன செய்கிறது? இருதயத்தில் வருகிறது. வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் நம்முடைய துக்கத்தை சுமந்திருக்கிறார். ஏசாயாவின் புஸ்தகம் அதே 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் நம்முடைய துக்கங்களை மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டார் என்று எண்ணினோம். இல்லை, ஆண்டவர் ஏன் சிலுவை மரத்திலே தம்முடைய ஜீவனை இரத்தத்தை நமக்காக சிந்தினார்ன்னு சொன்னால் நம்முடைய துக்கங்களை கர்த்தர் சிலுவிலே சுமந்திருக்கிறார். இரத்தத்தை சிந்தின தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றார், உன் துக்க நாட்கள் சீக்கிரத்தில் அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் சொந்த கண்கள் பார்க்கும். இந்த பிரச்சனை எப்படி மறைந்தது, இந்த துக்கம் எப்படி மாறினது என்று நீங்கள் ஆச்சரியப்படத்தக்க விதமாய் துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா. நீங்கள் சந்தோஷமாய் இருக்கிறதுக்காக இயேசு சிலுவையிலே தன்னை பலியாக கொடுத்தார். ஆமேன். நீங்கள் எப்போதும் உங்கள் முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கணும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கணும். பாருங்கள், பல நேரங்களில் வீட்டில் சொந்தக்காரங்க வரும்போது நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. அவங்ககிட்ட போய் நான் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒரு நாளும் சொல்ல முடியாது. ஆண்டவர் அந்த மாதிரி வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டு கிடையாது. நல்லா இருக்கியாம்மா அப்படின்னு கேட்டுட்டு போகிறதுக்கு நம்முடைய இருதயத்தை பார்க்கிற தேவன், நம்முடைய இருதயத்தின் காயங்களை ஆற்றுகிற தேவன். அந்த ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறார், உன் துக்க நாட்கள் சீக்கிரத்தில் முடிந்து போகும். அவர் வந்துட்டு போகிறவர் அல்ல, நிரந்தரமாக என்னோடு தங்குகிறவர். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவான். ஆமென். உங்களோடு நிரந்தரமாய் தங்குகிறவர். நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிறோம் இது நமக்கு மட்டும்தான் என்று. பாருங்கள், நம்முடைய பலனை குறித்து வேதத்தில் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு பலன் இன்னைக்கு நம்ம என்ன கவனிக்கிறோன்னு சொன்னால், கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க பாருங்க, அது பலனா? ஆமேன் வரமாட்டேங்குது, சொல்ல மாட்டேங்கிறீங்க. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருக்குள்ள பக்கத்தில் பாருங்கள், அவங்க கர்த்தருக்குள்ள அவங்க முகத்தை பாருங்கள். என்ன என்னையே பார்க்குறீங்க? என் முகம் சிரிச்சுக்கிட்டு தானே இருக்குது. உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, அவங்க முகம் எப்படி இருக்குது? கர்த்தருக்குள்ள அவங்கள பார்த்து சொல்லுங்களேன், மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் சந்தோஷமாக இருப்பது பலன். ஆமாம், என்ன காரியம் நடந்தாலும் சரி,
என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த போராட்டம் வந்தாலும் சரி, உங்களை அழைத்த கர்த்தர் உண்மையுள்ளவர், உண்மையுள்ளவர். பொய் சொல்லுகிற கடவுள் அல்ல, ஜீவனை கொடுத்த தேவன். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? கடைசி வரை உன்னை நடத்துவேன் என்று உனக்கு வாக்கு பண்ணின தேவன். அன்பு கூர்றேன் வாயில சொல்லலைங்க, நிரூபிச்சிருக்கிறாரு. அன்பு கூர்றேன் வாயில சொல்லல. கணவன் கூட மனைவி அன்பு கூர்றேன்னு அவர் வாயில தான் சொல்ல முடியும். ஆனா ஆண்டவர் அன்பு கூர்றேன் வாயில சொல்றார். ரத்தத்தை சிந்தி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. ஆமா, அவ்வளோ பெரிய ஆண்டவர். அந்த ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து, இது ஒரு மனுஷன் சொன்னா ஏன் நம்பணும்? ஆனா அதை சொல்ற வார்த்தை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லவருடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு எப்பயுமே ஒரு யூனிக்னஸ் இருக்குது. என்ன தெரியுமா? பந்தி வைப்பாரு. நல்லா கவனிங்க, பந்தி வைப்பாரு. சத்துருக்கள் பார்க்குற மாதிரி தான் பந்தியே வைப்பார். சும்மானா, ஏன்னா சத்துரு பார்த்து வயிறு எரியணும். எந்த இடத்துல இவனை நிந்திக்கணும்னு நினைச்சேனோ, எந்த இடத்துல இவனை அமுக்கணும்னு நினைச்சேனோ, எந்த இடத்துல இவனை கொன்னணும்னு நினைச்சேனோ, எந்த இடத்துல இவனை ஒண்ணுமில்லாம ஆக்கணும்னு நினைச்சேனோ, அதே இடத்துல இவனை தலைய ஆண்டவர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என் கண்ணு பார்க்க பந்தியில உட்கார வைக்கிறாரே. நல்ல மேய்ப்பன். ஹல்லேலூயா. ஆமா. ஏன் துக்கம் வருகிறது? இயேசுவை அறிந்திருக்கிறோமே, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமே, அபிஷேகம் கூட நம்மளுக்கு தொடப்பட்டிருக்குதே, ஆலயத்துக்கு வரமே. ஆனால் ஏன் துக்கம் வருகிறது? 5 காரியத்தை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஏன் கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே துக்கம் வருகிறது? துக்கத்தை மேற்கொள்ள என்ன செய்தால் துக்கம் மாறும்? பாருங்க, நீங்கள் நிறைய நேரங்களில் நம்முடைய பிரச்சனை நம்ம கண்ணுக்கு முன்னாடி அப்படியே அது பெரிய சிகரம் மாதிரி இருக்கும், பெரிய சிகரம் மாதிரி இருக்கும். இதை எப்படி தாண்டுவது, இந்த பிரச்சனையை எப்படி கடந்து போவது? நிறைய நேரங்களில் சொல்லுவாங்க, பிரதர், என் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எனக்கு மட்டும்தான் தெரியும், நான் கடந்து வருகிற சூழ்நிலை எனக்கு மட்டும்தான் தெரியும். இல்லை, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லவா? உங்களுக்கு முன்னாடி மலை இருக்கிறத பார்த்தீங்க, உங்கள் கூட கரம்பிடிச்சு நிற்கிற கர்த்தரை பார்த்தீங்களா? நீங்கள் அந்த மலையை தகர்த்து போட வல்லமை உள்ள தேவன் உங்களோட கூட இருக்கிறார். ஆண்டவர் அந்த மலையை உங்களுக்கு முன்பதாக தகர்த்து எறிந்து போடுவார். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், உன் துக்க நாட்கள் என்ன செய்யும்? முடிந்து போகும். என்ன காரியம் நம்முடைய வாழ்க்கையில் துக்கம் வரும் சொன்னா, முதல் விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு நான் வழி விலகினால் துக்கம் வரும். முதல் துக்கம் என் வாழ்க்கையில் எப்போ வரும்னு சொன்னால், ஆண்டோடைய பிரசன்னத்தை விட்டு வேலை 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 வேலை, சம்பாத்தியம், கடன் இருக்குது, எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நான் அப்படியே உட்காந்து ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தா என்ன செய்வது? ஜெபம் பண்ணால் என்ன மாற்றம் நடக்கும்? போய் வேலையை செய்வோம், போய் காரியங்களை நடப்பிப்போன்னு சொல்லி குடும்பமாய் உட்கார்ந்து அங்கலாய்த்து 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 பல நாட்கள் ஆண்டோடைய பிரசன்னத்தை மறந்து போகிறதுனாலே வாழ்க்கையில் துக்கம் முதரும். இன்றைக்கி ஆண்டோடைய பிரசன்னத்தில் இருக்கிறீங்க, ஆண்டோடைய பிரசன்னத்தை எவ்வளோ நேரம் உங்கள் வாழ்க்கையில் உணர்ந்து பார்க்குறீங்க? இல்லை, நம்முடைய கைகளின் பிரயாசமெல்லாம் ஒரு நிமிடத்தில் விருதாவாயிரும். வேதம் சொல்லுது, கர்த்தர் வீட்டை காவாராயில் காவலாளர் கண் விழித்திருக்கிறது. எத்தனை கோத்ரேஜ் பூட்டை வாங்கி நீ வீடை போட்டுனாலும் பாதுகாக்கிற கரம் கூட இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது. ஆமே. நம்முடைய வாழ்க்கையில் ஏன் துக்கம் வருது தெரியுமா? ஆண்டுடைய பிரசன்னத்தை பல நேரங்களில் மறந்து போய்விடுகிறோம். பல நேரங்களில் ஆண்டுடைய பிரசன்னத்தை நம்ம மறந்து போய்விடுகிறோம். அதற்கு ஆதாரமாக நம்ம வேதத்தில் நம்ம பார்க்குறோம். லூக்கா புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். இளைய குமாரன், அதை நீங்கள் அந்த சாப்டர் நோட் பண்ணிக்கங்க. அவ்வளோ வசனத்தை நம்ம படித்து நான் இப்போ செய்தி கொடுத்தேன்னா காலையில் ஆரம்பித்த இந்த ஆராதனை நடு ஜாமத்தில் முழிரவு ஜபமாக முடிஞ்சு போயிடும். அதனால் பாஸ்டர் நான் ஒரு நாள் நான் அவரை பாஸ்டர் நான் சொன்னதே இல்லை. கர்த்தர் என்னை மன்னிப்பாராக. ஆனால் உண்மையிலே அவர் ஒரு பாஸ்டர், அவரை பிரியமாக அண்ணேன்வேன். ஆனால் அவரு என்னை அண்ணேன்றார். அது எனக்கு என்ன மீனிங்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆனால் அவ்வளோ ஒரு அன்பான ஒரு தேவ மனிதர். அவருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன்.
எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ஆண்டுடைய சத்தத்துக்கு ரொம்ப செவி கொடுக்கணும்னு நினைப்பார். நான் சொல்கிறேன், இந்த சபையில் நீ ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அல்லேலூயா. மெய்ப்பன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பாரானால் அந்த மந்தை ஜீவ பாதையில் கண்டிப்பாய் நடந்து தான் ஆகும். வலதுபுற இடதுபுற கொஞ்சம் கூட உங்களை சாய விடாதபடி உங்களை அன்பாய் அழைத்த அந்த சத்தம் கடைசி வரைக்கும் அந்த சத்தம் உங்களை நடத்தி கொண்டு போகும். ஆமென். ஒருவேளை ஏசி இல்லை, இதே சிவகாசி பட்டணத்தில் ஏசி சபைகள் இருக்கிறது, பரவாயில்ல. மெய்ப்பன் சத்தத்தை கேட்குறாருல, அந்த சத்தத்தை கேட்டு பின்னாடி நடந்துருவோம், ஜீவன் அடைஞ்சிடலாம். என்ன சொல்கிறீங்க? ஆமாம். இப்போ முதல் காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டுடைய பிரசன்னத்தை விட்டு மாத்திரம் விலகி போயிடாதீங்க. அந்த இளைய குமாரன் தன் தகப்பனிடத்தில் வந்து சொத்தை பிரித்து கொடுங்கன்னு கேட்டான். சரி, சொத்தை பிரித்து வாங்கினதை கூட வச்சுக்கோம், பரவாயில்ல, விட்டுருங்க, ஏதோ அவன் உரிமையை கேட்டான். ஆனால் அவன் செய்த ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா, தன் தகப்பனுடைய பிரசன்னத்தை விட்டு தூர தேசத்துக்கு போனது தான் காரணம். ஆண்டுடைய பிரசன்னத்தை விட்டு இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எது உங்களை வழி விலக பண்ணுகிறது என்று பாருங்க. எது உங்கள் வாழ்க்கையில் வழி விலக பண்ணுது பாருங்க. நான் இன்னைக்கு சமீபத்தில் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு இமேஜை பார்த்தேன். கெட்டதை பார்க்காதே ஒரு குரங்கு கண்ணை மூடி இருக்குது, கெட்டதை கேட்காதே ஒரு குரங்கு காதை மூடி இருக்கு, கெட்டதை பேசாதே ஒரு குரங்கு வாயை மூடி இருக்கு, நடுவில் ஒரு குரங்கு உட்காந்துருக்கு. ஏன்னா 3 குரங்கு தானே பார்த்துருக்குறோம் இந்த கதையில். 4வது குரங்கு என்ன செய்யுதுன்னா ஹெட்ஃபோனை மாட்டி ஃபோனோட உட்காந்துருக்குது. இது எதையுமே பார்க்காது, எதையுமே கேட்காது, எதையுமே பேசாது, ஊமை குரங்கு. ஆமாம். இப்போ 4வது ஒரு குரங்கு என்ன செஞ்சிருச்சா, நான் குரங்க சொன்னேங்க. அல்லேலூயா. ஆமாம். ஆண்டோடைய பிரசன்னத்தை விட்டு என்னை எது வழி விலக பண்ணுகிறது? அந்த இளைய குமாரனை தகப்பனை விட்டு பிரித்தது எது தெரியுமா? அந்த ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் தப்பு இல்லை, தகப்பனை விட்டு பிரிச்சுச்சு பாருங்க, அது பாவம். என்னை தேவ சமூகத்தை விட்டு ஏதாவது ஒன்றை என்னை பிரிக்குமானா அது பாவம், அது சத்துரு கொண்டு வருகிற தந்திரம் என்பதை நீங்கள் அறிந்து ஜாக்கிரதையாக இருங்க. எந்த காரியம் வேணால் நமக்கு வரட்டும், அது நன்மையாக இருந்தால் கூட பரவாயில்ல. இளையகுமாரனுக்கு வந்தது நன்மை, ஐஸ்வர்யம் நன்மை, ஆசீர்வாதம் நன்மை. அந்த ஐஸ்வர்யத்தின் நன்மையை வாங்கி தகப்பனோடு இருந்திருக்கலாமே, ஏத்தாப்புல கூட ஒரு வீடு கடை கட்டி இருந்திருக்கலாமே, என் கூட வந்து 1 மாதம் இருங்கப்பான்னு கூட கூட்டிட்டு போய். ஏன் தூர தேசத்துக்கு நீ போன? சாத்தானுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அவனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்து தகப்பனை விட்டு பிரிக்கணுன்றதான் நோக்கம். முடிவு என்ன ஆச்சு? ஐஸ்வர்யத்தோடு புறப்பட்ட மனிதன் பண்ணி சாப்பிட்ற தவிட சாப்பிட்றான். ஆனால் கர்த்தரோடு புறப்பட்ட யாக்கோபு கோலும் கையுமாய் வெறும் கையாய் போனான். திருப்பி வரும்போது என்ன தெரியுமா, 2 பேரு பரிவாரங்களோட கர்த்தர் என்னை இந்த அக்கறைக்கு மறுபடியும் கொண்டு வந்தார். தரிசனத்தில் என்னை சந்தித்த தேவன் மறுபடியும் என்னை இந்த இடத்துல சந்ததியோடு கூட என்னை கொண்டு வந்தார். அதான் ஆசீர்வாதம். நீங்கள் எங்கே இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்க வேண்டும், என்னோடு கூட கர்த்தர் இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய பலன், அதுதான் நம்முடைய ஆசீர்வாதம். ஆமீன் சொல்லுங்க. பாருங்க, ஒரு ராஜா அவருக்கு திடீரென்று ஒரு நாள் பிறந்த நாள் வந்து விட்டது. நல்லா கவனிங்க, கதைனா நமக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ பிறந்தநாள் வந்த பொழுது ஒரு ஆஃபர் கொடுத்துட்டார். இப்போ இருக்கிற முதலமைச்சர் வந்து ஆஃபர் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி அப்போ அந்த ராஜா ஆஃபர் கொடுக்குறார். ஆஃபர் கொடுத்தா, என்னுடைய அரண்மனையில் பொக்கிஷ சாலையை நான் திறந்து வைக்க போகிறேன். என்னுடைய தேசத்தின் ஜனங்கள் வந்து பொக்கிஷ சாலையில் என்னெல்லாம் உன் கைக்கு அகப்படுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கலாம், எந்த நிர்பந்தமும் இல்லை. டைம் குறிக்கிறார், இந்த டயத்துலேருந்து இந்த டைம் வரைக்கும் அப்படின்னு சொல்லி. உடனே எல்லாரும் 1 வருஷம் கூட ராஜாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னதே கிடையாது. அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா முதல் நாளே வாழ்த்து வாட்ஸ்அப்பில், அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே ராஜா, அட்வான்ஸ் பர்த்டே வாழ்த்துக்கள்னு சொல்லி ரொம்ப ஆவலாக இருக்காங்க. காலையில் 6 மணிக்கு விடிஞ்சும் விடியாமலும் ஆர்வமாக இருக்காங்க. எப்போ அந்த கதவு திறக்கப்படும், உள்ளே போய் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கொள்ளலான்னு. உள்ளே போனால் அவன் கற்பனைக்கு எட்டாததெல்லாம் உள்ளுக்குள்ளே ராஜா வச்சுருக்கிறாரு. எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறாங்க. இதில் ஒரு அம்மா உள்ளே இருந்தாங்க, வயசான அம்மா. அந்த அம்மா பார்த்தாங்க, உள்ளே முண்டி அடித்து உள்ளே போனாங்க, போக முடியல. அதுக்குள்ளே எல்லாரும் உள்ளே போய் எல்லாத்தையும் வேகமாக போய் பொறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அம்மா வேகமாக என்ன தெரியுமா செஞ்சாங்க? ராஜாவே தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ராஜாவை தூக்கிட்டு, என்னம்மா கொடுமையாக இருக்குது.
அவர் அரண்மனையில் இருக்கிற பொக்கிஷத்தை போய் தூக்கிட்டு வருவேன்னா ராஜாவை போய் தூக்கிட்டு வரியாமான்னு. அந்த அம்மா ரொம்ப ஞானமாக சொல்லிச்சான், பொக்கிஷத்தை கூட ஒரு நாள் கரைஞ்சு போயிடும், ஆனால் இத்தனை ஆஸ்திகளுக்கும் அதிகாரத்துக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் ராஜாதி ராஜாவாக இருக்கிற அந்த ராஜாவை வச்சுக்கிட்டு அந்த ராஜ்யமே என்னுடையது தானே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்களாம். நமக்கு எது ஆசீர்வாதம் தெரியுமா? கர்த்தர் என்னோடு கூட இருப்பதுதான் எனக்கு ஆசீர்வாதம். ஆமென். ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் அதை பார்க்கிலும் மேன்மையான. இது நீங்கள் சொல்லி பாருங்கள். அப்படி நீர் எனக்கு கொடுத்த கையின் பிரயாசத்தை விட நீங்கள் என் கூட இருக்கிறது ஆசீர்வாதம் சொல்லி பாருங்களேன். ஆமாம், பாருங்கள். ஒரு ஊழியர் தன்னுடைய சாட்சி சொல்கிறாரு. அடிக்கடி வெளியூர் ஊழியத்துக்கு போவார். ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது அவருக்கு 7 பிள்ளைகளாம், 7 பிள்ளைகள். அப்போ அந்த 7ஆவது மகள் என்ன செய்வானா, அந்த தகப்பன் மேலே ரொம்ப பட்சமாக இருப்பாங்க. அப்போ வீட்டுக்கு அவர் வர்றாரு அப்படின்னு தெரிஞ்சிட்டா அன்னைக்கு சாயந்தரம் அவங்க தாயார் என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு வைக்கிறாங்களோ அந்த ஸ்நாக்ஸ் எடுத்து தன்னுடைய பாவடைக்குள்ளே கட்டி வச்சுக்குவா. நைட்டு 12 மணிக்கு வந்தால் கூட பரவாயில்ல. ஆமாம், எங்கள் சொந்தத்தில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. நைட்டு 12 மணிக்கு நீங்கள் புரோட்டா வாங்கி கொடுத்தாலும் சலிக்காமல் எந்திரிச்சு உட்காந்து சாப்பிடுவாங்க. என் தங்கச்சி நைட்டு 12 மணிக்கு உனக்கு புரோட்டா வாங்கிட்டு வந்துருக்கேன். அதுவே அது இன்னும் அது ஒரு பிரியம் அந்த பிள்ளை. பட் தட்டி எழுப்பி 12 மணி நைட்டு 1 மணி புரோட்டா வாங்கிட்டு வந்துருக்கேன் தட்டின அடுத்த நிமிடம் எந்திரிச்சு எங்கே புரோட்டா அப்படி கேட்கும் டக்குன்னு. அந்த மாதிரி தகப்பன் எப்போ வருவாருன்னு இந்த 7ஆவது பிள்ளை இருக்குது பாருங்க, அப்படியே அப்பாவை நினச்சிக்கிட்டே இருக்குமா. நைட்டு 12 மணி 1 மணிக்கு வந்தால் கூட எந்திரிச்சு, அப்பா எனக்கு அம்மா சுட்டு கொடுத்ததில் உனக்கு ஒரு பங்கு வச்சுருக்கிறேன்ப்பா அப்படி சொல்லி கொடுக்குமா. அவர் சொல்கிறாரு, சில நேரங்களில் அந்த பலகாரம் ஊசி கூட போயிருக்குமா. ஆனால் என்ன தெரியுமா, அந்த அன்பு 7 பிள்ளைகளும் என்னுடைய பிள்ளைகள் தான். ஆனால் என்னமோ தெரியல, அந்த 7ஆவது பிள்ளை மேலே என்னையே அறியாமல் ஒரு பாசம் அந்த பிள்ளை மேலே வருது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அந்த பிள்ளையினுடைய விருப்பம் அந்த தகப்பனுடைய அன்பை நேசித்தான். உங்கள் வாழ்க்கையில் நான் ஒன்று சொல்கிறேன், இயேசுவை என்னாலும் கூட கூட்டிக்கிட்டே போங்க, இயேசுவை கூடயே வச்சுக்கங்க. உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் துக்கத்தை சந்தோஷமாய் 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 மாற்றுவா. அந்த இளையகுமாரன் செஞ்ச ஒரே ஒரு தப்பு என்ன தெரியுமா, ஆஸ்தியை பிரிச்சுட்டு போனது கூட தப்பு இல்லை, தகப்பனை விட்டுட்டு போனானே. ஆனால் பாருங்கள், இரக்கமுள்ள தகப்பன் என்ன, அவன் தூரத்தில் வரும்போதே எங்கே நிற்கிறாரு, மேல் வீட்டு அறையில் ஜன்னலை திறந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அதுதான் சந்தோஷம். ஆமீன்னு சொல்லுங்கள். அதனால் எந்த சூழ்நிலையிலையும் பிரியமானவர்களே, ஆண்டோடைய பிரசன்னத்தை மாத்திரம் என்ன செஞ்சிடாதீங்க, இழந்துடாதீங்க. எந்த சூழ்நிலையும், ஒருவேளை நீ வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நீ இழந்திருக்கலாம். பிரதர், எனக்கு நியாயமாக வர வேண்டிய நன்மை இழந்துட்டேன், எனக்கு நியாயமாக வர வேண்டிய சம்பாத்தியம் இழந்துட்டேன், நான் நல்லா வந்திருக்கணும் இழந்துட்டேன். எதை இழந்திருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் இழந்ததை திரும்ப கொடுக்கிற தேவன், திரும்ப கொடுக்கிற தேவன், திரும்ப கொடுக்கிற தேவன். பைபிளில் ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது, சத்ரு அதை திருடி கொண்டு போனால் சத்ருவின் கையிலேருந்து 7 மடங்கு திருப்பி நம்ம கையில் கொடுப்பாராம். ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமாம், திரும்ப கொடுக்கிற தேவன். நம்ம வாழ்க்கையில் இழக்கக்கூடாதது என்ன தெரியுமா, அவருடைய பிரசன்னம். ஆமீன். ஆமாம், அந்த பிரசன்னத்தை இழந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையில் துக்கம் வந்துடும். அதை நீங்கள் கவனிங்க. துக்கம் உங்கள் வாழ்க்கையை விட்டு முதல்ல என்ன செஞ்சிடும், விலகிவிடும். 2வது காரியம், நம்முடைய வாழ்க்கையில் ஏன் துக்கம் வருது தெரியுமா, தவறான முடிவுகளை நம்ம வாழ்க்கையில் நம்ம எடுக்கும்போது வாழ்க்கையில் துக்கம் வருகிறது. பல நேரங்களில் அவசரப்படுவோம், பதட்டப்படுவோம், பதஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு முடிவை நம்ம அவசரமாக நம்ம எடுக்கணும்னு சொல்லி நம்ம பிரயாசப்படுவோம். தவறான முடிவுகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும் தெரியுமா, துக்கத்தை கொண்டு வரும். பாருங்கள், யோனா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், யோனா, நீ நினிவேவுக்கு நீ போகணும், நினிவேவுக்கு போய் என் ஜனங்களை நீ சந்திக்கணும்னு சொன்னார். நினிவேவுக்கு போகாமல் இருந்து அங்கேயே இருந்திருந்தா கூட பரவாயில்ல, கர்த்தர் அவரை சந்தித்த இடத்துல இருந்திருந்தா கூட பரவாயில்ல. அவர் என்ன செய்கிறாரு, தர்சீசுக்கு போகிற கப்பலிலே ஏறி என்ன செஞ்சார், வேறு இடத்துக்கு போகிறார். யோனாவின் புஸ்தகத்தை நீங்கள் போய் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள், சின்ன சாப்டர், 4 அதிகாரம். கர்த்தர் சொன்னது, நீ நினிவேக்கு போகணும் அப்படின்னு சொன்னார்.
ஊழியம் செய்கிறதுக்காக. அவர் நினிவேக்கு போகாமல் தர்சீசுக்கு போனார். ராங் டிசிஷன். நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்கு தவறான முடிவுகளுக்கு நம்ம இடம் கொடுக்குறோமோ அது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய துக்கத்தை என்ன செய்யணும் கொண்டு வந்துடும். பாருங்கள், ஒரு ஊழியனிடத்தில் ஒரு ஊழியம் செய்கிற ஒரு மூப்பர் வந்து கண்ணீரோடு வந்து நின்றார். என் பிள்ளைகள் வெகு நாட்கள் ஆகியும் திருமணம் ஆகாமல் இருக்கிறாங்க, ஐயா எனக்காக ஜெபிங்கன்னு கண்ணீரோடு நின்றார். அப்போ அந்த ஊழியர் அவருக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒரு குறைவை சுட்டி காண்பித்தார். அப்போ இவர்கிட்ட கேட்டார், இந்த திருமணம் தடையாய் போனதற்கு ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குன்னு கர்த்தர் சொல்கிறாரே, அது என்ன தப்புன்னு உங்களுக்கு தெரியுமான்னு அந்த ஊழியர் கேட்டார். அப்போ அந்த மூப்பர் அழுதுகிட்டே சொன்னாராம், ஆமையா, நான் என்னுடைய இளம் வயதில் என்னுடைய மனைவிக்கு நான் துரோகம் பண்ணி வேறு ஒரு பெண்ணோடு நான் போய் சில காலங்கள் நான் வாழ்ந்தேன். அது இன்ற வரைக்கும் எனக்குள்ளே அது இருக்கிறது. நான் செய்த தப்பு, நான் செய்த பாவம். என் பிள்ளைகள் இன்றைக்கி ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்பதற்கு அதுதான் காரணம். ஆண்டவரிடத்தில் எனக்காக மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லி அப்போ அந்த இடத்துல அவரை முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகி சில நாட்களுக்குள்ள அவருடைய பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். தவறான முடிவுகள் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நிறைய வாலிப தம்பிகள், வாலிப தங்கச்சிகள் பெற்றோரை கண்ணீரை சம்பாதிக்கிறாங்க. நான் ரட்சிக்கப்பட்ட போது ஆண்டவர் என்னிடத்தில் கோபப்பட்ட ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? என் தாய் எனக்காக வடித்த கண்ணீரை ஆண்டவர் என்னிடத்தில் கேட்டார். எவ்வளவோ எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க, எவ்வளவோ எனக்கு ஆலோசனை சொன்னாங்க, வேணாம்ப்பா, போகாதப்பா, வேண்டாம்ப்பா, அந்த தப்பு செய்யாதப்பா, அங்கே போகாதப்பான்னு. ஆனால் என் தாயை புறக்கணித்தேன், என் தாயினுடைய கண்ணீரை சம்பாதிச்சேன். சில நாட்களுக்குள்ள ஆண்டவர் சொன்னார், உன் ஜீவன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் உன் தாயின் கண்ணீருக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். ஆண்டவர் ஒரு நாள் என் தனி அறையில் என்னோட பேசினார். முழங்கால் படியிட்டேன். தாயினுடைய கண்ணீரை வாங்கினதுக்காக அழுதேன், மனம் கசந்து அழுதேன். அதற்கு பிறகு ஆண்டவர் என் வாழ்க்கையில் இருந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார். ஆமேன். ராங் டிசிஷன். எந்த சூழ்நிலையும் தவறான முடிவுகளுக்கு அவசரப்படாதீங்க. இன்றைக்கி நிறைய பேர் தங்கள் பிள்ளைகளுக்கு, அப்பா அவசரப்படாதப்பா, அவசரப்பட்டு முடிவு எடுக்காதப்பா, வேண்டாம்ப்பா, கொஞ்சம் பொறுமையாக இருப்பா, ஜெபிக்கலாம்ப்பா, ஜெபிப்போம்ப்பா, ஆண்டவர் செய்வார்ப்பா, என்ன செய்ய போகிறார், என்ன ஜோம் பண்ணி என்ன செய்ய போகிறார், ஏன் நான் என் விருப்பப்படி நான் ஏன் வாழக்கூடாது? அநேக பிள்ளைகள் ஒன்று உங்களுக்கு தெரியுமா? ஸ்கூல் பிடிக்கலன்னா ஸ்கூலை மாற்றலாம், காலேஜ் பிடிக்கலன்னா காலேஜ் மாற்றலாம், லைஃப் பார்ட்னர் பிடிக்கலன்னா லைஃப் பார்ட்னரை மாற்ற முடியுமா? ஹலோ, சரியான தீர்மானம், சரியான முடிவு நம்முடைய வாழ்க்கையில். நீங்கள் ஒரு சின்ன விஷயம் நீங்கள் செய்யணுன்னா கூட, பக்கத்தில் சொன்னாங்க, எய்த்தாப்பில் சொன்னாங்க, வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க சொன்னாங்க, கர்த்தர்கிட்ட ஜோமணி செய்யுங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். நிறைய நேரங்களில் நமக்கு நாமே வருவித்து கொள்ளுகிற ஒரு துக்கம் என்ன தெரியுமா? நம்ம எடுக்கிற தவறான முடிவுகள். வீட்டில் நம்ம எடுக்கிற தவறான முடிவுகள் நம்முடைய வாழ்க்கையில் துக்கத்தை என்ன செய்கிறது? நமக்கு கொண்டு வருகிறது. பகை உணர்வு துக்கத்தை கொண்டு வரும். சகோதரனிடத்தில் பகை உணர்வு. ஆண்டவர் சொல்றார், நீ காணிக்கை போட வரும்போது உன் சகோதரனிடத்தில் குறைவு இருந்துச்சு, உனக்கு குறை இல்லை, ஓன் நிமித்தம் அவனுக்கு குறை இருந்தா நீ முதல்ல போய் அவனிடத்தில் ஒப்புரவாயிட்டு அப்புறமா வந்து காணிக்கையை போடுவான்றாரு. இன்னொரு இடத்துல கர்த்தர் சொல்றார், நீ ஜெபிக்க வரும்போது முதல்ல நீ என்ன செய்ய, உன் சகோதரனிடத்தில் போய் ஒப்புரவாயிட்டு பின்பு வந்து ஜெபம் பண்ணு. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் காரணமில்லாத பகை உணர்வு. ஆபேல் மேலே காயினுக்கு ஒரு காரணமில்லாத பகை உணர்வு உண்டானது. கடைசியில் என்னாச்சு பாருங்க, வாழ்க்கை முழுவதும் துக்கம், வாழ்க்கை முழுவதும் துக்கம். ஒரு துரத்தப்பட்டவனை போல அலைந்து திரிந்தான். வீடு வாசல் இல்லாமல் அலைந்து திரிகிற ஒரு வாழ்க்கை காயினுடைய வாழ்க்கையில் வந்தது. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய வாழ்க்கையில் துக்கம் சந்தோஷமாய் மாறணுமானா என் பிரியமானவர்களே, என் பிள்ளைகளே, ஒரு நாள் தவறான முடிவுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை கால தாமதம் ஆனாலும் பரவாயில்ல, ஜெபம் பண்ணுங்க. நீடிய பொறுமையாக இருக்க வேண்டியதாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜெபம் பண்ணுங்க.
ஆண்டவர் என்ன ஆலோசனை கொடுக்குறாரோ அந்த ஆலோசனையை எடுத்துக்கொண்டு காரியங்களை நடப்பீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை நான் என்ன செய்வேன்? உண்டாக்குவேன். பாருங்கள், தாவீதுடைய வாழ்க்கையில் வசனத்தை எடுத்து காண்பித்த நேராயிரும். தாவீதுடைய வாழ்க்கையில் தன்னுடைய மகன் அப்சலோமை குறித்து தினம் வேதனை. அப்சலோமுக்காக துக்கித்து கொண்டு அனுதினமும் தாவீது துக்கித்து கொண்டு இருந்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அப்சலோம் செய்த மதியினமான காரியம். சில நேரங்களில் நம்ம ஞானம் இல்லாமல் சில விஷயங்களை செஞ்சுருவோம் பாருங்கள். அதான் ராங் டிசிஷன் தான், தவறான முடிவுகள். மதியினமாக செஞ்சுருவோம். நம்ம செய்யக்கூடிய மதியினமான செய்கைகள் கூட நம்முடைய வாழ்க்கையில் துக்கத்தை என்ன செய்யும்? உண்டு பண்ணும். முதல் காரியம் என்னது? ஆண்டுடைய பிரசன்னத்தை விட்டு விலகும்போது துக்கம் வரும். ரெண்டாவது, தவறான முடிவுகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கும்போது நமக்கு என்ன உண்டாகும்? துக்கம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும். மூன்றாவது காரியம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்போ துக்கம் வரும்னு சொன்னால், ஆண்டுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது துக்கம் வரும். ஆண்டு சொல்லுவார், என் மகனே இதை செய், என் மகளே இதை செய். ஆண்டுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது பாருங்க, சவுலை கர்த்தர் ராஜாவாக தெரிந்து கொண்டார். ராஜாவாக அபிஷேகம் பண்ணது கர்த்தர் தான். ஆனாலும் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது சாமுவேல் போய் சொன்னார், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், இதோ ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் அல்லவோ. சவுலுக்காக நெடுநாளாய் சாமுவேல் துக்கித்து கொண்டே இருந்தார். ஐயோ, கீழ்ப்படியாமல் போயிட்டானே, ஒரு ராஜா கீழ்ப்படியாமல் போயிட்டாரே, ஆண்டுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டாரே, தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டாரே என்கிற ஒரு அங்கலாய்ப்பு சாமுவேலுக்குள்ளே இருந்தது. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டுடைய வார்த்தைக்கு எப்பயும் கீழ்ப்படிங்க. நீங்கள் எல்லாம் ஆடுதான். அல்லேலூயா. ஆமாம், அழகான ஆடுகள். ஆமாம். ஆனால் நம்ம அவருடைய மந்தைக்குள்ளே இருக்கிற ஆடாக இருந்தாலும் எந்த சத்தத்தை கேட்குற ஆடாக இருக்கிறோம் என்று அர்த்தம். ஒரே மந்தைக்குள்ளே 2 சத்தம் கேட்கும். யோவான் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தை போய் வாசித்து பாருங்கள், வீட்டில் போய் 2 சத்தம் கேட்குது. யாருக்கு? ஆட்டுக்கு எத்தனை சத்தம் கேட்குது? 2 சத்தம் கேட்குது. ஒரு சத்தம் வாசல்ல இருந்து கேட்குது, வாசல்ல இருந்து சத்தம் கேட்குது, நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிற சத்தம். இன்னொரு சத்தம் கேட்குது, பக்க வழியாக கேட்குது. எங்கே கேட்குது? பக்க வழியாக கேட்குது. அந்த சத்தத்தை குறித்து யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் திருடன், அவன் கொல்லுகிறவன், அவன் அழிக்கிறவன். பக்க வழியாய் உங்களை அழைக்கிற ஒரு சத்தம். சர்ச்சுக்கு போறியா? போயிட்டு வா. அவர் பாஸ்டர் சொல்கிறாரா? கேட்க மட்டும் செய்யாத. சர்ச்சுக்கு போ, காணிக்க போடு, எல்லாம் செய். பாஸ்டர் சொல்கிறத மாத்திரம், ஆண்டு வசனத்தை கொடுக்குறாரா? கேட்காத. நான் சொல்கிறத நீ கேளு, நான் உனக்கு சொல்லுவேன், அதைத்தான் நீ கேட்கணும். சர்ச்சில் அதை சொன்னாங்க, இதை சொன்னாங்க, அதை செய்ய சொன்னாங்க, இதை செய்யணும், அதெல்லாம் கேட்காத. திருடுகிறனுடைய சத்தம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்தை திருடுவது அவனுடைய நோக்கம். திருடன் வந்து நம்மளுக்கு ஆசீர்வதிக்கவா வருவான்? திருட வருவான், கொல்ல வருவான், அழிக்க வருவான். மூன்றாவது காரியம் நம்ம கவனிக்கிறோம், கீழ்ப்படியாமை. வேதத்தில் பிலிப்பியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கிறோம். மனத்தாழ்மையோடு இருந்து பிதாவுக்கு குமாரன் கீழ்ப்படிந்தார், சிலுவை பரியந்தமும் தம்மை தாழ்த்தி கீழ்ப்படிந்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அல்லேலூயா. மனத்தாழ்மை ஒரு மனுஷனுக்கு எப்போ வரும் தெரியுமா? ஆண்டுடைய சத்தத்தை கேட்க 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 கீழ்ப்படிய மனத்தாழ்மை தானாய் வரும். கீழ்ப்படிதலினாலே மனத்தாழ்மையை கற்றுக்கொண்டார் என்று பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இயேசுவை குறித்து. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏன் துக்கம் வருகிறது? ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு சூழ்நிலையில், ஏதோ ஒரு காரியத்தில் ஆண்டுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க நம்ம பயப்படுறோம், தவறுகிறோம், கீழ்ப்படிய நம்ம இடம் கொடுக்க மாட்டேன்றோம், இருதயத்தை கடினமாக நம்ம வைத்துக் கொள்ளுகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, அது உனக்கு நஷ்டம்.
பவுலை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, முள்ள மிதிக்கிறியே, முள்ள மிதிக்கிறதுனால முள்ளுக்கு வலிக்காதுப்பா, முள்ள மிதிக்கிற உனக்கு தான்ப்பா வலிக்கும், முள்ளின் மேல் உதைப்பது உனக்கு கடினமாம் என்றார். இல்லை? ஆமாம். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? முள்ள மிதிக்காத, முள்ள ஏற்றுக்கொள், சகித்துக்கோ, முள்ள சகிச்சுக்க, வா, நான் உன் கூட வருவேன், உன்னை நான் நடத்துவேன். ஆண்டவர் பவுலை நடத்தினார். அல்லேலூயா. ஆமாம், கீழ்ப்படியாமை. ஒன்று நான் சொல்லவா, நம்ம ஆண்டுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சா உங்கள் சத்தத்துக்கு உங்கள் பிள்ளைங்க கீழ்ப்படிவாங்க. இட்ஸ் ட்ரூ. நீங்கள் ஆண்டுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்கள், சின்ன காரியமானாலும் கீழ்ப்படிங்க. ஆண்டவர் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பேன், ஆண்டவர் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பேன், அப்படியே நான் நடப்பேன், நீங்கள் சொல்லி மட்டும் பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார், அதிசயமாய் நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம். இப்போ மூணாவது காரியம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்போ துக்கம் வருது? கீழ்ப்படியாமை வரும் பொழுது. நான்காவது ஒரு துக்கம் இருக்குது. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். அந்த வசனத்தை மாத்திர வேகமாக வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 7:10 வாசிங்க. தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் இரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. அடுத்து, லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. 4வது ஒரு துக்கம் இருக்கிறது. அது நமக்கு நாமே வருவித்துக் கொள்ளுகிற துக்கம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன தெரியுமா? லௌகீக துக்கம். எப்போ பார்த்தாலும் உலகத்தை பற்றியே கவலைப்படுறது. அது இல்லையே, இது இல்லையே, அது இல்லையே, இது இல்லையே, அங்கே போக முடியலையே, இங்கே போக முடியலையே, அது இல்லையே, எனக்கு அது குறைவாக இருக்கே, இது குறைவாக இருக்கேன்னு. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்றை நல்லா புரிஞ்சுக்கங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களை எப்படி வச்சிருக்கிறாரோ அதில் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க, மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. நாளை தினத்தை குறித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பாரப்படக்கூடாது. நாளைக்கு என்ன நடக்குமோ, இன்றைக்கி என்ன நடக்கும்ன்றது கூட நமக்கு தெரியாது. ஏன் நாளைக்கு பற்றி நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம்? இன்றைக்கி என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கி என்ன நடக்கும்னு தெரியுமா? இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே என்ன நடக்கும் தெரியுமா? உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், கடைசி வரைக்கும் நடத்துவார். ஆமாம், ஆண்டவர் சொல்கிறார் உங்களை பார்த்து, உலகத்தை பற்றி கவலைப்படாதீங்க. லௌகீக துக்கம், இந்த உலகத்தில் சார்ந்திருக்கிற காரியம், எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, லௌகீக துக்கம் அது நமக்குள்ள பெரிய துக்கத்தை என்ன செஞ்சிருது, கொண்டு வருகிறது. இந்த லௌகீக துக்கம் ரொம்ப கொடுமையானதுங்க. கொரோனா வைரஸை விட கொடுமையானதுங்க. ஏன் தெரியுமா? இந்த லௌகீக துக்கம் ஒரு மனுஷனுக்குள்ள வேர்பற்ற உங்களுக்குள்ள இருக்கிற அந்த விலையேறப்பெற்ற விசுவாசம் இருக்கு பாருங்க. அந்த விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமாக தணிகிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஆண்டவர் மேலே நமக்கு ஒரு அவிவிசுவாசம் வர ஆரம்பிக்கும். என்னத்தை ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டோம், என்னத்தை ஆண்டவரை நம்பி என்னத்தை செய்து, என்ன அவர் எனக்கு பெருசாக செஞ்சிட்டாரு, ஒரு அவிவிசுவாசமான ஒரு நினைவு நமக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக அவிவிசுவாசம் ஊட்டப்படும். இந்த உலகத்தை குறித்த துக்கம். விசுவாசத்தை குறித்து வேதத்தில் 1 பேதுருவின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குது, பொன்னை பார்க்கிலும் விலையேற பெற்றதான். கல்யாணத்துக்கு பொண்ணு போடுறோம்ல, பொண்ணுக்கு பொண்ணு போடுறான் இல்லை, அந்த பொன்னை பார்க்கிலும், நீங்கள் கையில் வைத்திருக்கிற பொன்னை பார்க்கிலும் உங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கிற விசுவாசம், அழிந்து போகிற பொன், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும், கவனிங்க, அதை பார்க்கிலும், எதை பார்க்கிலும், அந்த பொன்னை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் காணப்படும். கடைசியில் சொல்லப்பட்ட வார்த்தையை உங்க பைபிள் அடிக்கோடிட்டு கொள்ளுங்க. கர்த்தரை நீங்க விசுவாசித்து நீங்க நடந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ்ச்சி உண்டாகும், கனம் உண்டாகும், மகிமையினாலே உங்களை முடிசூட்டுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உனக்கு புகழ்ச்சியை தருவேன். எந்த இடத்துல நீ இகழ்ந்து போனி அதே இடத்துல புகழ்ச்சி, எந்த இடத்துல கனவீனம் பண்ணப்பட்டி அதே இடத்துல உனக்கு கனம் பண்ணுவேன், எந்த இடத்துல தலை குனிந்து போனி அங்கே நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். நான் உன்னை மகிமைப்படுத்துகிற தேவன். விலையேற பெற்ற விசுவாசம், ஆமென் சொல்லுங்க. விலையேற பெற்றிருக்கிற விசுவாசத்தை எனக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா.
ஆமா, எனக்கு நல்ல ஒரு செயின் கூட இல்லை, உள்ள விசுவாசம் இருந்தால் சந்தோஷப்படுங்க. அதை பார்க்கிலும் விலை ஏற பெற்றது உள்ள 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 கணம், மகிமை, புகழ்ச்சி. விசுவாசிக்கிறவங்க ஒன்று செய்வாங்க, என்ன தெரியுமா? ஓடிக்கிட்டே இருப்பாங்க. விசுவாசிக்கிறவங்க என்ன செய்வாங்க? ஆமாம், அதுவும் தரதெளிக்க ஓட மாட்டாங்க. எங்கள் ஊர் லாங்குவேஜ் உங்கள் ஊர் லாங்குவேஜ் எனக்கு என்னன்னு தெரியல, நான் மதுரை ஸ்லாங்கில் பேசுகிறேன். தரதெளிக்க ஓடுறது. ஆமாம், பின்னாடி பெடனியில் அடிக்கிற மாதிரி கால் அடிக்க ஓடுறது. அப்படி இல்லை, பொறுமையோடு என்ன செய்யணுமா? ஓடணும். எப்படி ஓடணும்? பொறுமையோடு ஓடணும். உங்களுக்கு மகிமை வேணுமா? புகழ்ச்சி வேணுமா? சந்தோஷமாக கனம் வேணுமா? பொறுமையோடு ஓடுங்க, பொறுமையோடு ஓடுங்க, பொறுமையோடு ஓடுங்க. யாரை நோக்கி? இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓடுங்க. அவராலே உங்களுக்கு மகிமையும் கனமும் புகழ்ச்சியும் உங்களுக்கு என்ன செய்யும்? காணப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. லௌகீக துக்கம். நாளைய தினத்தை குறித்து என்ன செய்ய வேண்டாம். அப்போ நாளைய தினத்தை பற்றி யார் கவலைப்படுவான்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்களேன். சூப்பராக ஒரு பதில் வச்சுருக்கிறாரு, ஆச்சரியமாக இருக்கும். நாளைய தினம் கவலைப்படுன்றாரு. அல்லேலூயா. மத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் அந்த 30 வாசித்து பார்த்தீங்கன்னா, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படுறதுக்கு ஒன்று இருக்குது. என்னதுன்னா, நாளைய தினம் இருக்கு பாருங்க, அந்த தினம் கவலைப்படுமா? நீ கவலைப்படாத, என்னை நோக்கி பொறுமையாக ஓடிக்கிட்டே இரு. அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆமாம், ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் பதிலை வைத்திருக்கிறார். பதில மாத்திரமல்ல, ஆச்சரியமான காரியங்களை நடப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். 4வது காரியம் என்னது? லௌகீக கவலை. நம்முடைய இருதயத்தில் அதை ஆட்கொள்றதுக்கு மாத்திரம் இடம் கொடுத்துடாதீங்க, அவிவிசுவாசமாயிருவீங்க. நீங்கள் வெளியே பார்க்கும்போது விசுவாசின்னு சொல்லலாம். ஆண்டவர் நீங்கள் விசுவாசின் பேர் வாங்கினதுனால நீங்கள் விசுவாசி ஆக போகிறதில்ல. விலையேற பெற்றிருக்கிற விசுவாசத்தை இருதயத்தில் காத்து கொள்ளுகிறவன் தான் விசுவாசி. ஆமேன்னு சொல்லுங்க. உங்களுக்குள்ள ஆண்டவர் ஒரு விலையேற பெற்றதை வச்சிருக்கிறார் உங்கள் இருதயத்துக்குள்ள. அது என்னது? ஃபெய்த். ஃபெய்த். வாக் பை ஃபெய்த். விசுவாசத்தில் நடங்க. ஆமாம், விசுவாசிக்கிறவன் உட்கார மாட்டான், விசுவாசிக்கிறவன் தூங்க மாட்டான் சூரிய செடி கீழே படுத்து. விசுவாசிக்கிறவன் பொறுமையோடு நடப்பான், பொறுமையோடு நடப்பான், பொறுமையோடு நடப்பான். நீங்கள் கால் எடுத்து வைக்க 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 உங்களுக்கு முன்னாடி இருக்கிற இருளில் ஒரு சின்ன அளவு வெளிச்சத்தை கர்த்தர் கட்டளையிட்டு, கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிற வசனத்தை முன்னாடி அனுப்பி உன்னை ஆண்டவர் பொறுமையோடு உன்னை நடக்க செய்வார். அல்லேலூயாவா, அல்லேலூயா. விசுவாசத்தை காத்துக்கொள். லௌகீக துக்கத்தை என்ன செய்யாதீங்க, எடுங்க. கடைசியாக ஒரு காரியம் பார்த்துருவோமே, ஜோம் பண்ண போகிறோம். துக்கம் ஏன் வருகிறது? கர்த்தர் சில நேரங்களில் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படிக்கு சின்ன சிச்சையை அனுமதிப்பார். என்ன சிச்சை? என்ன சிச்சை? சின்ன சிச்சை. சொல்லுங்களேன் வாயத்திறந்து, என்ன சிச்சை? சின்ன சிச்சை. ஏன் வாயில் சொல்லணும்னா மனசில் தங்கிடும். ஆமாம், வேதத்தில் நீங்கள் நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் பொல்லாங்கினால் மனுஷனை சோதிக்க மாட்டார். ஆண்டவருக்கு அப்படி ஒரு பிரின்சிபலே கிடையாது. பொல்லாங்கு தீமையை அனுமதித்து சோதிக்க மாட்டார். ஆனால் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக ஆண்டவர் நமக்கு சின்ன சிச்சையை நமக்கு என்ன செய்வார்னா அனுமதிப்பார். அந்த சிச்சையை சந்தோஷமாக சகித்து கொள்கிறோம் பாருங்க. அந்த சகிப்பு நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போகும்போது துக்கம் வரும். ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த காரியத்தை அனுமதித்தேன்? பாருங்கள், ஒரு முறை ஒரு மனிதன் அவர் தன்னை சாட்சி சொன்னார், ஒரு சகோதரர் சாட்சி சொன்னார். அவருடைய வாழ்க்கையில் திடீரென்று ஒரு பலவீனம், ஒரு வியாதி பட்டு விட்டது. அப்போ அவர் படுக்கை அறையில் அவர் இருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து அழுகிறார். ஆண்டவரை, ஏன் எனக்கு இந்த பலவீனத்தை அனுமதித்தீர் என்று. அப்போ கர்த்தர் அவரோட பேசினார். நீ என்னை மறந்து உன் வாழ்க்கையில் நீ செய்த ஒவ்வொரு தவறுகள் என்ன 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 என்பதை அவருக்கு ஒவ்வொன்றாய் கர்த்தர் சுட்டி காண்பித்தார். அப்போ ஆண்டவர் அவருக்கு காண்பித்த எல்லா தவறுகளையும், ஆண்டு சமூகத்தில் அவர் செய்த எல்லா தவறான காரியங்களையும் ஆண்டவரிடத்தில் ஒவ்வொன்றாய் அறிக்கை செய்து அறிக்கை செய்து அறிக்கை செய்து அறிக்கை செய்து ஜெபம் பண்ணார். அப்போ சொன்னார், அவர் அறிக்கை செய்து ஜெபிக்க ஜெபிக்க அந்த பலவீனம் அவரை விட்டு நீங்க ஆரம்பித்து ஜீவனை மறுபடியும் கர்த்தர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. சின்ன சிக்ஷை.
ஆண்டவருடைய சிச்சையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்க. அது நம்மை உருவாக்குவதற்கு, என்னை புடமிடுவதற்கு, என்னை முழு மனிதனாய் என்னை மாற்றுவதற்கு, பொல்லாங்கினால் அல்ல, சின்ன சிச்சையை. சத்ரு அந்த நேரத்தில் தான் உங்ககிட்ட வந்து பேசுவான். ஆண்டவர் உன் கூட இருந்தால் ஏன் உனக்கு இது நடக்குது? நான் சொன்னேனே, வாசல் வழியாக மாத்திரம் இல்லை, பக்க வழியாக வேற ஒரு சத்தம் கேட்கும்னு. ஆட்டுக்கு பிரச்சனை 2 சத்தம் கேட்கும், அதான் பிரச்சனை. நம்ம ஆடாக இருந்தால் 2 சத்தம் கேட்கும். ஒன்று வாசல்ல இருந்து பேசுகிற மெய்ப்பனுடைய சத்தம். இந்த மெய்ப்பன் வாசல் வழியாக மட்டும்தான் வருவார், செவரி ஏறி குதிச்செல்லாம் வரமாட்டார். ஆனால் பக்க வழியாக நம்ம மேலே அக்கறைப்படுகிற மாதிரி, உங்கள் மேலே கரிசனப்படுற மாதிரி, உங்கள் மேலே பிரியமாக இருக்கிற மாதிரி, என்னமோ உங்களுக்காக ஜீவனையே கொடுத்த மாதிரி ஒரு சத்தம் உங்ககிட்ட வந்து பேசும். ஆண்டவர் மாத்திரம் இருந்திருந்தா ஏமா உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறேன்னு. ஆமாம் 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 ஆமாம், நம்மளும் மண்டை ஆட்டுனா ஆடாவே மாறிடுவோம் பாருங்க. ஆமாம், விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள். ஆமேன், அல்லேலூயா. ஆமாம், விலையேற பெற்றிருக்கிற விசுவாசம். சின்ன காரியம்தான். சில நேரங்களில் சில காரியங்களை அனுமதி பாருங்கள். யோசேப்பு வாழ்க்கையில் ஒரு உயர்வை ஆண்டவர் கட்டளை இடுவதற்கு முன்பதாக ஒரு சிட்சையின் பாதையில் யோசேப்பு நடந்து போனார் இல்லையா? ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா? தன் தகப்பன் கூட இல்லை, தன் சகோதரர்கள் தங்களை கைவிட்டார்கள், எல்லாரும் தங்களை மறந்து போனார். தன்னை பெத்த தாய் உயிரோடு இல்லை, எல்லாத்தையும் இழந்த நிலைமையில் அங்கலாய்த்து கொண்டிருக்கிற பொழுது யோசேப்புக்கு ஒரு பெரிய ஆஃபர் வருது. போர்த்திபாவின் மனைவி வந்து அவரிடத்தில் தவறான காரியங்களை அணுகுகிறார். அப்போ அவர் நினச்சிருந்தா, யாருமே இங்கே இல்லையே, நான் போர்த்திபாவின் மனைவியின் இடத்துல போய் தவறு செஞ்சா என்ன என்று சொல்லி அவர் சொல்லாமல் யோசேப்பு சொன்னார், என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார், நான் பாவம் செய்வது எப்படி? பாருங்க, அந்த சிட்சையின் நடுவிலே கர்த்தரை உறுதியாய் பற்றி நின்ற யோசேப்பை சகல எகிப்தியருக்கு முன்பதாக தேவனாகிய கர்த்தர் அவருடைய தலையை ஆண்டவர் உயர்த்தினார், தலை நிமிரச் செய்தார். ஆண்டவர் எந்த தேசத்துக்கு அடிமையாய் வந்தாரோ அதே தேசத்தில் அவரை ரதத்தில் ஏற்றி அவரை அப்படியே ஊர்வலம் கூட்டிட்டு போகிறாங்க யோசேப்பை. சில நேரங்களில் சில காரியங்கள் ஆண்டவர் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது. அந்த நேரத்தில் பொறுமையாக இருங்க, பொறுமையாக இருங்க. விசுவாசம் பொறுமையை என்ன செய்யுமா? ஆமாம், பதஷ்டத்தை கொண்டு வராது, பதட்டத்தை கொண்டு வராது, பயத்தை கொண்டு வராது. பொறுமையை என்ன செய்யும்? கொண்டு வரும். இன்னைக்கு நம்ம இந்த 5 காரியங்களை இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் இல்லை? முதல் காரியம் என்னது? கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு விலகும்போது துக்கம் வருகிறது. 2வது காரியம் சத்தமாக சொல்லுங்க, தவறான முடிவுகளை வாழ்க்கையில் எடுக்கும்போது துக்கம் வருகிறது. 3வது காரியம், கீழ்ப்படியாமல் போகும் பொழுது துக்கம் வருகிறது. 4வது காரியம் விசுவாசம். சத்தமாக சொல்லுங்க, லௌகீக கவலை. கரெக்ட், லௌகீக கவலை ஒரு மனிதனுக்குள்ளே வரும்போது துக்கம் வருகிறது. 5வது காரியம், சிச்சையை சகிக்க முடியாமல் பின்மாறி போகும் பொழுது துக்கம் வருகிறது. ஆண்டவர் இப்படிப்பட்ட துக்கத்தை மாற்றுவதற்கு நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எல்லாரும் வாசிக்கலாமா? ஏசாயா 61:3 வசனத்தை எல்லாரும் வாசிக்கலாம். சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். இதே சிவகாசி பட்டணத்தில் கர்த்தர் உங்களை ஒரு நீதியின் விருட்சமாய் ஆண்டவர் நிறுத்த போகிறார். நீதியின் விருட்சமாய் கர்த்தர் நிறுத்த போகிறார். ஹல்லேலூயா. துயரத்துக்கு பதிலாக ஆனந்தத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கர்த்தர் கொடுக்க போகிறார். நீதியின் விருட்சமாய் உன்னை இந்த பட்டணத்திலே நாட்டுகிற கர்த்தர் நான் என்று வாக்கு பண்ணுகிறார். கைத்தட்டி கர்த்தரை சந்தோஷமாய் ஹல்லேலூயா. கடந்ததை நினைத்து கலங்காதே. எல்லாரும் எழுப்பி நிற்போமா? நடந்ததை மறந்து விடு, கடந்ததை நினைத்து